ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த நைட்ஸ் வாட்ச். இந்தியா இங்கிலாந்து டூர்ல போயிருக்காங்க. கடைசியா ஒயிட்ஸை எப்ப இந்தியா போட்டாங்க, எப்ப இங்கிலாந்து போட்டுன்னு தான் இருக்காங்க. இந்தியா ஒயிட்ஸை போட்டு அது தூசியெல்லாம் தட்டி எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷா ஒயிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் போட்டுன்னு கூட விளையாடுவாங்க. உதாரணத்துக்கு கருண் நாயர், இப்ப நம்ம குட்டி ஸ்டோரி வந்திருக்கு. கருண் நாயர் ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்கா, அதாவது ஹார்ட் டச்சிங்கா பேசியிருக்காரு. ஸோ அதை இஃப் யூ நாட் வாட்ச், ப்ளீஸ் டூ வாட்ச். ஐ ரியலி ஹோப் கருண் நாயர் ஹஸ் அ கிரேட் டெஸ்ட் சீரிஸ். திஸ் இஸ் த சீரிஸ் ப்ரிவ்யூ. அண்ட் சீரிஸ் ப்ரிவ்யூக்கு ஆஸ் யூஷுவல் வித்யூத் நம்மள ஜாயின் பண்ணிருக்காரு. வித்யூத், வெல்கம் ஆன் தி ஷோ. சரி, வித்யுத் வணக்கம் வச்சுட்டாரு. இன்னொரு பக்கம் யார் பாத்தீங்கன்னா, அது நியூ ரிச்சி பெனோ இன் டவுன். இங்கிலீஷ்ல மட்டும்தான் கமெண்ட்ரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடியெல்லாம் பயங்கரமா ஸ்ட்ரைட்டன் பண்ணி வந்திருக்கிற பீடாக் இங்கிலீஷ் கமெண்ட்ரி கலக்கறையா. நான் ஃபைனலா அந்த வேர்டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன தெரியுமா வேர்டு? சொல்லுங்க சொல்லிடுவா. சொல்லுங்க. ஓ மை வேர்ட் அப்படின்னு. என்னது ஓ மை வேர்டா? அந்த வேர்டு சொல்லுங்க, வேர்ட் அப்படிலாம் வந்தது. அது கொஞ்சம் அப்படி இப்படி பேசினாதாங்க கொஞ்சம் இதுவா இருக்கும். அப்புறம் எனக்கும் மத்தவங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? ஏதாவது வித்தியாசமா காட்ட வேணாமா? இப்ப இந்தியா எப்படி காட்ட போறாங்கன்னு பாக்கணும்ல, அந்த மாதிரிதான். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நான் இங்கிலீஷ்ல கமெண்ட்ரியில பார்த்தேன் நீ இருக்கேன்னு சொல்லிட்டு. நீ டபிள்யூ ராமன் பேசுறாரு, அப்புறம் விஷ்ணு. டு பி ஆனஸ்ட், விஷ்ணு இஸ் சோ குட். நீ விஷ்ணு டபிள்யூ ராமன் பண்றது குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கு. ஷெபானி விடாதீங்க, ரொம்ப நல்லா பேசுறாங்க. ஷெபானி சூப்பரா இருக்கு. the quality is really nice in terms of எப்படி கிரிக்கெட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க, ரொம்ப நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. எனிவே, கமிங் பேக் டு தி டெஸ்ட் சீரிஸ் ப்ரிவ்யூ. நம்ம டெஸ்ட் சீரிஸ் ப்ரிவ்யூ நம்ம பேஸ் பால் எதிர்கொள்ள போறோம். கௌதம் கம்பீர் இஸ் ஆன் a test tour which is in a the டீமே வந்து ஒரு பயங்கர டிரான்சிஷன்ல கோ த்ரூ பண்ணிருக்கு. கௌதம் கம்பீர் hasn't had a great start to the test சீரிஸ். இது வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அந்த அளவுக்கு இல்ல, பட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒரு வின் பயங்கர கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த டெஸ்ட் சீரிஸ் வாட் கேன் வி லுக் ஃபார்வர்ட் டு? பேஸ் பாலோட இம்பாக்ட் எப்படி இருந்திருக்கு? ஏன்னா ஒரு பக்கம் கௌதம் கம்பீர் எடுத்தா, இன்னொரு பக்கம் பேஸ் பால் பிரெண்டன் மெக்கலம் கீழே விளையாடுறாங்க இங்கிலாந்து. இதுல ஒரு அப்ரிஷியபிள் விஷயம், பட் இது மாடர்ன் டே டெஸ்ட் கிரிக்கெட். WTC வந்ததுல இருந்தே ஒரே ஒரு டிரா 35 கேம்ல பிரெண்டன் மெக்கலம் கீழே 22 வின். இந்த பர்டிகுலர் பேஸ் பால் ஏரால 35 கேம்ல 22 வின்ஸ் இஸ் a lot of wins. பட் அட் த சேம் டைம் லாஸ்ட் 22 கேம்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் வந்த கேம்ஸை விட்டுடலாம். 35ல அந்த 22 வின்ஸ்க்கு அப்புறமா கடைசி 22 கேம்ல இங்கிலாந்து வந்து 11 கேம் ஜெயிச்சிருக்காங்க. 85% ஆஃப் த ஃபர்ஸ்ட் 11 கேம்ஸ். கீழே பாத்தீங்கன்னா தெரியும், 35% மேல டிராப் ஆயிருக்கு. ஸ்டோக்ஸோட வின் பர்சன்டேஜ் 59%. இங்கிலாண்டோட ரன் ரேட் 4.6 இருந்திருக்கு. நம்ம பேஸ் பால நிறைய கிண்டல் பண்ணிருக்கோம் பீடாக் நம்ம இந்த பாஸ்ட். ஏன்னா ஆஃப் லேட் வந்து அவங்க அந்த ஷட் டவுன் பண்ணக்கூடிய கேம்ஸை மிஸ் பண்ணிருக்காங்கிற ஒரு சின்ன ஒரு கிரேவிங்ல அதை பத்தி பேசியிருக்கோம். பட் பேஸ் பால் ஆல் இன் ஆல் இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கா. ஐ ஸ்டார்ட் வித் யூ. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் லேண்ட்ஸ்கேப் அவங்க மாத்திருக்காங்க. அவங்க ஒண்ணுதான் they are very clear about. This is our template, that is to go there and blast you out, and then whether I succeed or not, I'm not going to change it. இப்ப நீங்க வின் பர்சன்டேஜ் அதெல்லாம் காமிச்சிருக்கீங்க. ஒன்னு என்டர்டைன்மெண்ட், ரெண்டாவது வந்துட்டு பாகிஸ்தான் மாதிரி ஒரு இடத்துல அது வேலைக்கு ஆகாது. பட் இங்கிலாந்துல we will not criticize. I will not criticize. They should continue the same approach. They should continue the same approach. 4.6 ஒரு பயங்கர என்டர்டெய்னிங் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட், எஸ்பெஷலி வித் பேட்டிங் வித்யூத். நிறைய ஒரு நம்பர்ஸ் இருக்கு. ஒரு வேகன் வீல் இப்ப நம்ம ப்ரொடியூசர் எடுத்துட்டு வர போறாரு. அந்த வேகன் வீல்ல சம்திங் தட் ஐ ரியலி பிக்ட் அப். தேர் யூ கோ. இதுல வந்து ரெண்டு விஷயமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருக்கிற டேட்டாவை நம்ம பார்க்கலாம். டெஸ்ட் மேட்சஸ் சின்ஸ் 2018. இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இங்கிலாந்துல இப்ப there is no more value to actually bat first ன்னு சொல்லியிருந்தேன். நீங்க பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி டீம்ஸ் 2 வாட்டி பேட்டிங் ஆடி இருக்காங்க, 3 வாட்டி வந்து போலிங் போட்டிருக்காங்க. பட் ரிசல்ட் பார்த்தோம்னா பேட்டிங் செகண்ட் டீம் 5-5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. வாட் திஸ் இஸ் டெல்லிங் அஸ் இஸ் இங்கிலாந்து லைட்டா மாய்ச்சர் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் விக்கெட் கம்ப்ளீட்டா பாட் ஆஃப் ஆயிடுது. ஸோ ஃப்ரம் தேர் ஆன் கேம்ஸ் வந்து இஸ் ஹெட்டிங் இன் ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன். அடிச்சு அவங்க அந்த ஃபைனல் இன்னிங்ஸ்ல கூட தேர் ஏபிள் டு சேஸ் ஸ்கோர்ஸ் டவுன். நீங்க அதுக்கே ஒரு இண்டிகேஷன் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 205, 292, தேர்ட் இன்னிங்ஸ் 242. இன்ஃபேக்ட் வந்து இந்தியாவோட பர்மிங்ஹாம்ல ஒரு 370 யார்ட் சேஸ் பண்ணாங்க. அது எல்லாமே கிளீன் இண்டிகேஷன் ஆஃப் ஹவு தட் மாய்ஸ்சர் ட்ரைஸ் அவுட் அண்ட் தி விக்கெட்ஸ் கீப் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். இந்த வேகன் வீல் ஒன்னு பார்க்கலாம். ரெண்டு ஆஸ்பெக்டா நம்ம எடுக்கலாம். கவுண்டி மேட்சஸோட டேட்டா ரைட் சைட்ல இருக்கு. ஐ திங்க் தட் வில் பி சாக் அண்ட் சீஸ். ஏன்னா ஒரு கவுண்டி டீமும் அவங்க ஸ்ட்ரென்த் ஆடுவாங்க. ஓரளவுக்கு அந்த வென்யூல எப்படி விக்கெட் விழுந்திருக்குன்னு பார்த்தா இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். பட் ஐ வில் லீவ் த கவுண்டி மேட்சஸ் அசைட் ஃபார் நவ். பட் ஒரு ரெண்டு ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் பீடாக் அண்ட் வித்யூத். ஃபர்ஸ்ட் வந்து அகேன்ஸ்ட் ஸ்பின், if you look at the percentage of runs all over the park, equally divide ஆயிருக்கு. Okay, one of the reasons why spin has been taken out of the equation in these tours. இங்கிலாந்து ஆகட்டும், ஆஸ்திரேலியால நம்ம இது இல்லை. இப்ப இங்கிலாந்து பத்தி மட்டும் ஸ்பெசிபிக்கா பேசலாம்.
around the ground distribute ஆயிருக்கு, which is telling you that the deviation of the surface is very little. And அவங்களோட ஸ்வீப்ல இருந்து ரிவர்ஸ் ஸ்வீப்ல இருந்து டவுன் த கிரவுண்ட் ஹிட்ல இருந்து பேக் ஃபுட் கட்ஸ் அண்ட் பேக் ஃபுட் பஞ்சஸ் ஆன் டு த லெக் சைடு எல்லாத்துக்குமே ரன் ஃபெச் ஆறதுனால ஸ்பின் இஸ் லிட்டரலி ட்ரீட்டட் as an equation வேர் இதுதான்டா நமக்கு சான்ஸ் அடிச்சு பால்டர்ரா அப்படின்னு சொல்லி ஒண்ணு. சீம் போலிங் அகேன்ஸ்டா பார்த்தோம்னா ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ரன்ஸ், அதாவது 18, 19, 20. 19 and 20 on leg side, mid-wicket square leg area, point and cover on the offside area, okay, 20 and 19%. But behind the wicket, 18%, especially towards third man. இத பத்தி நம்ம கொஞ்சம் தாட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். வித்யுத், any thoughts after we see that numbers? I think very interesting stat. I think ரெண்டு விஷயம் இருக்காது. நீங்க சொன்ன 18 and 11 lot of runs behind the wicket னு சொல்றீங்க. There are two reasons. Obviously the movement, and another, Englandல lot of batters tend to play the ball very very late. So நீங்க front of the wicket ரன்னே வராது உங்களுக்கு. ஜோ ரூட் நிறைய பாத்திருக்கேன். Actually அவுட் ஸ்விங் அலோவ் பண்ணி பியூட்டிஃபுல்லா he won't open the face but he will still play it with the full face of the bat. அந்த ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் மாதிரி பிளேஸ் பண்ணி நிறைய பண்ணாங்க. ஸோ அதனால தான் எனக்கு நிறைய ரன்ஸ் ஆர் தேர் பிஹைண்ட் த விக்கெட். ஒரு பாயிண்ட் கவர்ஸ் அண்ட் தேர்ட் மேன்ல நிறைய ரன் இருக்கு. மிட் ஆன்ல இங்கிலாந்து கண்டிஷன் அன்லஸ் த பால் இஸ் வெரி வெரி ஃபுல் அவ்வளவு ஸ்விங் இல்லைன்னா நீங்க வந்து ஃபுல் ஃபேஸ் காமிக்கலாம். தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஆக்சுவலா. அண்ட் பேஸ் பால் பொறுத்த வரைக்கும் ஆஷ் ஐயா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கருத்து இருக்கு. ஆக்சுவலா இந்த இந்தியா இங்கிலாந்து சீரீஸ் இன்னும் இந்தியா நீங்க ஆடச்ச அஃப்கோர்ஸ் ஜடேஜா, விராட் கோலி இந்த சீரீஸ் ஆடல. அந்த மேட்ச் எல்லா மேட்ச் காமெண்ட்ரி பண்ணேன். ஐ ஃபெல்ட் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன்ஸ். இந்தியா மாதிரி இடத்துல பண்ணவே முடியாது. ஏன்னா pitches get slower, the ball gets softer. அதே ஃப்ளோல நீங்க ஆடவே முடியாது. And that's where as a bowler you can cash in. ஓகேங்க. இங்கிலாந்துல லாஸ்ட் டைம் ஜானி பேஸ்டோ ஒரு சமனா கார்னர் 4 டெஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் இயர் ஆடணும். கோவிட்னால லாஸ்ட் டெஸ்ட் வந்து that time the Beckham era started. அது முன்னாடி பேஸ் பால் இல்ல. பேஸ்டோ came that knock and played an unbelievable knock. ஏர்லி ஆன் இந்த இங்கிலீஷ் சம்மர் அதை பண்ண முடியுமா? எனக்கு வந்து அங்க எப்பவுமே கொஸ்டின் மார்க் இருக்கு. ஐ திங்க் தட் வில் பி வெரி வெரி குட் ஃபார் இந்தியன் போலர்ஸ். ஏன்னா ஐ ஃபீல் பேஸ் பால் மாதிரி அப்ரோச்ல உங்களுக்கு 10 ஓவர்ல 85 ரன்ஸ் போலாம். ஆனா at the same time next 10 overs you can pick up 4 wickets and always come back to the game. It is very exciting cricket, but எனக்கு டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் it will play in India's hands if the bowlers are smart and they bowl the right area. So India பொறுத்த வரைக்கும் I think is an advantage for their bowlers. It is advantage for India's bowlers. It will play into India's hands ன்னு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஃபாஸ்ட் bowling-ஓட அந்த ஏரியா ஆஃப் ஸ்கோரிங் பார்த்தோம் பீடாக். எப்பவுமே மைக்கேல் ஹோல்டிங்லாம் காமெண்ட்ரி பாக்ஸ்ல இருக்கும்போது கீப் த தேர்ட் மேன் அப்படின்னு கத்தினே இருப்பாரு. அதை நான் அடிக்கடி நிறைய இங்கிலாந்துல கேட்டிருக்கேன். அந்த டேட்டா வைஸ் அது ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்பின் ஆல் ரவுண்ட் த பார்க் போயிருக்கு. கேன் வி எக்ஸ்பெக்ட் yet another series where spin is taken out of the equation? இங்கிலாந்து கிட்ட பெரிய ஸ்பின் கபர்ட் இல்ல. ஷோயப் பஷீர் தான் இருக்காரு. So what are your thoughts on that? In addition to what Vidyu said, beautifully explain பண்ணாரு. இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா டாப் 7 எல்லாருமே இப்ப தெம்பா பவுமா வந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாங்க. அந்த மேச வச்சு எப்படி நின்னாரு? இப்படிதான் நின்னாரு. கரெக்டா பாத்தீங்களா? எல்லாரும் 3 பேரும் கங்க்ராச்சுலேட் பண்ணிடலாமா? கங்க்ராச்சுலேட் சவுத் ஆப்பிரிக்கா அந்த டெரிஃபிக் WTC win. What an amazing win. அதை எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் ஃபேன் யாருமே வந்து சவுத் ஆப்பிரிக்காக ஹாப்பியா இல்லாம இருந்திருக்க மாட்டாங்க. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்க போறாங்க. பீடா கிட்ட கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். அதோ 70-80 ரன் லீடுன்னு போட்டான். But what a terrific chase. Aiden Markram has always looked $1 million. I'm so happy that Kamath the man, Aiden Markram oda and the knock and celebration அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டோட போய் ஜாலியா ஒரு ட்ரிங்க் ஷேர் பண்ணாரு. பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது. So happy Pidog. So happy for you also. நீ சந்தோஷமா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க. அது தேங்க்யூ ஃபார் தட். அவரு கண்டிப்பா குட்டி ஸ்டோரி வந்துட்டு உங்களோட பண்ணதான் போறார் வியூவர்ஸுக்கு. அதை உங்களுக்கு சொல்லாம நானே வந்துட்டு அட்வர்டைஸ் பண்ணிடுறேன். ஸோ அவங்க எப்படி இப்ப வச்சு இப்ப தெம்பா பவுமா பாத்தீங்கன்னா மேட்ச ஜெயிச்சுட்டு அப்படின்னாரு பாருங்க. இப்ப எல்லாரும் ட்வீட் போட்டாங்க பூமா பவுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இப்ப ஜோ ரூட்டா இருக்கட்டும், பென் டக்கட்டா இருக்கட்டும், ஜெமி ஸ்மித்தா இருக்கட்டும், எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஹை பேக் லிப்ட் பேர்ஸ்டோ அந்த காலத்துல பிதாமகன் அவரு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடும்போது ஹை பேக் லிப்ட் இருக்கும்போது ஆப்வியஸ்லி யூ வில் எக்ஸ்பெக்ட் them to score runs square on either side of the wicket. இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா பவுன்ஸ் வேற ரொம்ப ட்ரூவா இருக்கும். இப்ப நீங்க அங்க போய் கண்டிஷன்ஸ் தெரியாம இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க ஹார்டு பேக் ஆஃப் லென்த் என்ன ஹார்டு பேக்கப் லென்த் போட்டீங்கன்னா ஆடதான் வெட்டணும். நீங்க வேற எதுவுமே பண்ண முடியாது. வெட்டிடுவான் பாயிண்ட்லயும் ஸ்கொயர் லெக்லயும் உங்களுக்கு. அதுதான் ப்ராப்ளமே இங்கே. தட் இஸ் வேர் தே எமர்ஜ் சக்சஸ்ஃபுல். ஷார்ட்டா போட்டீங்கன்னா 2 பக்கமும் பிரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டக்கட்டா இருக்கட்டும், உங்களுக்கு ரூட்டா இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஏழியராவே அப்பர் கட்டும் நிறைய ஆடுவாங்க. லேப் ரிவர்ஸ் லேப்லாம் வேற ஆடுவாங்க. தட் இஸ் த ரீசன் த ரன்ஸ் ஆஃப் ஃப்ளோன் in the areas what you have mentioned where not many teams score. Third man fine leg backward point அப்படிங்கும் போது ரெண்டாவது வந்துட்டு ஸ்பின்னு
இப்ப இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்விட்ச் ஆடுவாங்க. யாருமே ஓக்ஸ் கூட ஸ்விட்ச் ஆடுவாரு. நம்பர் 8ல வந்துட்டு இருக்கும்போது இப்ப நீங்க ஒரு இதை காமிச்சீங்க டவுன் த கிரவுண்ட் வந்துட்டு அவ்வளவு பெருசா ரன் வரல கம்பேர்ட் டு வாட் இட் இஸ் ஸ்கொயர் அண்ட் ஈதர் சைடு ஆஃப் த விக்கெட் ஆன் த வி என்ன நிறைய இறங்கி வர மாட்டாங்க அவங்க அவங்க எப்படி நோ தட் த பால் இஸ் நாட் கோயிங் டு டர்ன் ஆஃப் த விக்கெட் நீ என்ன பீட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்க இந்த பக்கமா அந்த பக்கமா குறுக்கு போட்டே இருப்பாங்க. தட் இஸ் ரீசன் ரன்ஸ் ஆர் கம்மிங். நீங்க கரெக்டா ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணல அப்படின்னா தேர் கோயிங் டு ரன் அவே வித் பேஸ்பால் அப்ரோச். நான் தான் சொல்லினே இருப்பேன் பேஸ்பால் வேலைக்கு ஆகாதுன்னு. இந்த சீரீஸ்ல இந்த இந்தியன் அட்டாக்கு அகைன்ஸ்டா தே ஹேவ் டு பிளே பேஸ்பால். They have to place ball, place ball in time. They have to play baseball in this particular series in P-Dog சொல்லிருக்காரு. Vidyut, I have a couple of questions. Our ரெண்டு interesting points சொன்னாரு. Just a note on that. Chris Woakes is making a comeback after a long time. Has been அதாவது கிறிஸ் ஓக்ஸை பார்க்கும்போது பாப்பா என்ன கிரிக்கெட்டரியா அப்படின்னு சொல்ற மாதிரி தோணும். ரன்னிங் டெக்னிக் சூப்பர்பா இருக்கும். லவ்லி ஆக்ஷன், கேன் ஸ்விங் த பால், கேன் சீம் இட் பேக் இன். பேட்டிங் ஆட வரும், ஃபீல்டிங் கலக்குவாரு. ஆள் எனக்கு புரியவே இல்லை. அவரை பார்த்தாலே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா நெக்ஸ்ட் பிகெஸ்ட் மேட்ச் வின்னர் ஃபார் இங்கிலாந்துன்னு. ஹேசன் பிளேட் அ லாட் ஆஃப் கிரிக்கெட். இன்ஜுரி ஒரு காசு. அதுக்கப்புறம் இங்கிலாண்டும் ஒரு அளவுக்கு ஃப்ரெஷ் அட்டாக். மார்க் வுட்டோட ஆப்சன்ஸ் வில் பி ஃபெல்ட். இதெல்லாம் புட்டிங் தட் இன்டு கேஸ் அண்ட் இந்தியாவோட காம்பினேஷன் என்னவா இருக்க போறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி I think we need to address one very, very big thing. Shubman Gill captaincy leading up into the test series. India, let's not forget, India, one of the major reasons for success over the last decade or so has been the fact that India has been prepared to risk everything to get 20 wickets. Test cricket வந்து எல்லாருமே நினைக்கலாம் பேட்டிங் ரன் என்டர்டெய்னிங்கா இருக்குன்னு 20 விக்கெட் எடுக்கணும். பென் ஸ்டோக்ஸும் அதுக்கு தான் எங்க பார்த்தாலும் ஃபீல்ட கச்சா முச்சான்னு வைக்கிறாரு. Keeping all this in mind, what do you think Shubman Gill's biggest challenge will be and what do you think his biggest pros will be? Sama Kelvi, I think, biggest challenge is going to be how he is going to, manage the workload of batting and captaincy. It is not going to be easy. First series, you're a big fighter series and playing in England. Ideally, you end up a captain to just get them in slowly. India or series under them, or you could think of maybe KL Rahul or Rishabh Pant or 1 or 2 years Pant. Adukapra future Shubman Gill etin polana. But they have taken the big gamble. The selectors said we see a future in him in captaincy. So adu eppadi etin popara கண்டிப்பாங்க டெஃபினட்டா பேக் ஆஃப் த மைண்ட் ஒரு பிளேயருக்கு அந்த இருக்கும். இங்கிலாந்துல ஐ நாட் டன் தட் வெல், ஐ நாட் பீன் இன் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஃபார்ம், அது பத்திலாம் இருக்கும். பட் ஹவு இஸ் கோயிங் டு கம் அவுட் ஆஃப் இட் எனக்கு தெரிஞ்சு somebody like you will be able to answer that question better. நீங்க share the dressing room with him, but it's not going to be easy. Okay, it's definitely not going to be easy. But எனக்கு தெரிஞ்சு India have a great chance. Shubman Gill captaincy 1300 wickets எடுத்திருக்காங்க. ஆண்டர்சன், பிராட், நிறைய பேர் ரோஹித் சர்மா, அஸ்வின் அண்ட் விராட் கோலி பத்தி பேசுறாங்க. how much void they will leave in. பட் இவங்க 1300 டெஸ்ட் விக்கெட்ஸ் இல்லங்க. bowling நிறைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஜாஃபர் ஆர்ச்சர் ஃபிட்டா இல்ல, மார்க் வுட் நீங்க சொன்ன மாதிரி ஃபிட்டா இல்ல. கிறிஸ் வோக்ஸ் இஸ் a fantastic cricketer, ideal bowler for this conditions. batting செம்மையா ஆடுவாரு. அவர் is coming back after a long layoff. So I think all these things are towards India's advantage. அது போய் டவுட் இல்ல. I think Shubman Gill should make it a point to capitalize on that. அந்த டீம் இருக்கா, கண்டிப்பா டீம் இருக்கு இந்தியாவுக்கு. அதை பத்தி பேசணும். நிறைய பேர் கவுண்டி கிரிக்கெட் ஆடி இருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. கில் has had a few good knocks in England. So அந்த கண்டிஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்சு we have it and that's the way he has to think about. ஏன்னா if he's going to get into the outer noise which he want, I'm sure அந்த லெவல்ல that's not going to help him. அந்த கிளாரிட்டியோட போனா I think Shubman Gill will do a great job. Maybe first 2 test early English summerல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஹெட்டிங்ல first time we are playing the first test in Headingley. அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவா தெரியல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் யார்க்ஷயர்ல பால் டென்ஸ் டு மூவ் a lot more. But ரீசெண்டா கிரிக்கெட் போல பார்த்தேன் they have said that it's only going to get hotter as the game goes on. So எல்லாமே பார்த்தா it's aligned towards India, but it's going to be very, very interesting. Shubman Gill, but knowing whatever a little I've seen, he's a tough kid and எனக்கு தெரிஞ்சு he will come out of it very victoriously. He may have hard times, he will learn and come out. எனக்கு தோணுது சரி, he may have hard times but he will go through and commit. அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, Leeds has been dry அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம let's all understand one thing. when English conditionsல ட்ரையா இருக்கு, ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல ட்ரையா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அடியில ஈரம் இல்லைன்னு அர்த்தம். இட் டசன்ட் மீன் விக்கெட் இஸ் அ டஸ்ட் பால் ஆர் இட்ஸ் கோயிங் டு டர்ன், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஈரம் டாப் லேயர்ல இல்ல, அடியில இருந்து ட்ரை ஆகி மேல வந்துட்டே இருக்கும். கிராஸ் இருக்கும், அவங்க கிராஸ் வைப்பாங்க, ஆனா மேல மாய்ஸ்சர் இல்லாம இருக்கும். அதுவே இட்ஸ் நாட் குவைட், இட்ஸ் அன்பிலீவபிள். ஏன்னா கொஞ்சம் மார்னிங்லாம் கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் அப்படியே எப்படியுமே விக்கெட்ல தக்க வைப்பாங்க.
அங்க நான் வந்து ஒரு vlog பண்ணியிருந்தேன் ஆடுகளம் சீரிஸ்ல பண்ணும்போது, அந்த மாய்ஸ்சர் செக்கிங்க்கு தே ஹேவ் அ மிஷின். என்ன லெவல்ல மாய்ஸ்சர் இருந்தா விக்கெட் எப்படி பேன் அவுட் ஆகுது, எவ்வளவு ரன்ஸ் வருதுங்கிறது தெரியும். பீடாக் நோஸ் a thing or two about இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ். சவுத் ஆப்பிரிக்காவோட போய் பின்னி பெடல் எடுத்திருக்காங்க இங்கிலாந்துல. ஹஷீம் அம்லாவை ஓவல்ல ஒரு 100 அடிக்க வச்சு பீடாக் வந்து உலகத்தின் உச்சத்துல நிக்க வச்சார் ஹஷீமை. அவரை கேட்போம், வாட் யூ திங்க் ஆஃப் த கண்டிஷன்ஸ்? லீட்ஸ்ல ஆரம்பிக்க போறாங்க. லீட்ஸ் கண்டிஷன்ஸை பேசினதுக்கு அப்புறமா we will talk about the squad strengths and weaknesses. ஆஷா ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் இருக்கும். அதுக்கப்புறம் பயங்கர பாட்டாவாயிடும். நான் இன்னொன்னு சொல்றேன், அவங்களுக்கு தெரியும். வித்யுத் ரொம்ப அழகா சொன்னாரு இங்கிலாந்தோட போலிங் அட்டாக்கை பத்தி. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அந்த அளவுக்கு டெஸ்ட்ல வந்துட்டு இந்த சாம் குக்கா இருக்கட்டும், செம்ம டேலண்ட். ஜாஷ் தங் வந்து ஒரு சில பால்லாம் இடிக்கும். ஆனா திருப்பி சொல்றேன், they have not arrived yet to really come to a conclusion. They are going to run through Indiaங்கும் போது அவங்க இந்தியாவை எப்படி தோக்கடிக்க பார்ப்பாங்கன்னா, அந்த பேஸ்பால் அப்ரோச் பரம பிளாட்டாவா கொடுத்துருவாங்க விக்கெட்டை. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க சொல்ற மாதிரி ட்ரையா விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேச்சஸ் ஆஃப் கிராசஸ் விட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அது அழகா பைண்ட் ஆகும், உடையாது விக்கெட்டு. போக 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 பயங்கரமா ஈஸ் அவுட் ஆடும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் உங்களுக்கு இதா இருக்கும். இப்ப கடைசி 10 டெஸ்ட் வந்து ஆடி இருக்காங்க ஹெட்டிங்ல. ஒரே ரீசன் ரிசல்ட் ஏன் வந்திருக்குன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த அப்ரோச் ஆஃப் இங்கிலாந்து. இப்ப பாருங்க, இந்த ஒரு ஸ்டாட்ஸ் கொடுக்குற இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்ஸ் நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 270, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 298, ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 327, ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 352. இந்த மாதிரி ஒரு ஸ்டாட் நான் வாழ்க்கையில எங்கேயுமே கொடுத்ததே கிடையாது உங்களுக்கு. ரன் ரேட் எப்படி போயிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து 3.35, செகண்ட் இன்னிங்ஸ் 3.56, தேர்ட் இன்னிங்ஸ் 3.48, ஃபோர்த் இன்னிங்ஸ் நார்மலி வாண்டட் டு பிளாக், யூ ஸ்கோர் அட் 3.39 அண்ட் ஓவர். அப்படிங்கும் போது இதை தான் அவங்க இந்த ஆயுதத்தை தான் எடுப்பாங்க. எனக்கு வந்து எப்படின்னா, ஐ வாண்ட் டு ஹேவ் மோர் டைம் டு போல் அவுட் பிகாஸ் ஆஃப் மை போலிங் அட்டாக். ஐ வில் கெட் த டைம் வித் மை பேட்டிங், ஸ்கோரிங் அட் 4.6, 4.8 அண்ட் ஓவர்ன்றதுனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். டாஸ் நார்மலா நான் உங்களுக்கு சொல்றேன், T20லயே பேட்டிங் ஆடியான்னு பெங்களூர்ல. இந்த பிச்சில் அப்படிதான் அவங்க கொடுக்க போறாங்க. டீம் வின்னிங் த டாஸ் ஷுட் போல் ஃபர்ஸ்ட். அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்ல T20 கிரிக்கெட்ல win the toss and we'll chase அப்படின்னு சொல்ற மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்லயும் இங்கிலாந்துல எஸ்பெஷலி அந்த காலகட்டம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். we win the toss and we like to chase fourth innings அப்படின்னு சொல்ற காலகட்டம் வந்துருச்சு போல இருக்கு. ஏன்னா ஒரு மேட்ச் இருந்தது, பீடாக் சொன்ன நம்பர்ஸ் இட்ஸ் நாட் ஈவன் சர்ப்ரைசிங். அவங்க அப்படிதான் விளையாடுறாங்க பேஸ்பால்ல. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாக்ட் இயர் ஞாபகம் இல்ல, வெஸ்ட் இண்டீஸ் சேஸ்ட் ஹியூஜ் ஸ்கோர் 350 பிளஸ் சேஸ் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸ். கரெக்டா பீடாக், if I'm not wrong? சேஸ் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸ். அததான் அததான் சொல்றேன், இன்எக்ஸ்பீரியன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் வந்து உங்களுக்கு சேஸ் பண்ணாங்க. தட் இஸ் வாட். அதுவும் என்ன 322 for 5 in 2017. லெட் மீ பி வெரி கிளியர் ஆன் தட். அதுவும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் சைடு அந்த ஹோப் வந்து ஆடி கொடுத்தாரு. தைரியமா டிக்ளேர் பண்ணாங்க 322 ரன். லாஸ்ட் நாள் ஆடியா பாப்போன்னு ஒரு கடைஞ்சிட்டாங்க ஆக்சுவலி. அப்ப ஆண்டர்சன் பிராட்லாம் இருந்த அட்டாக் கூட 322 அடிச்சாங்க. லெட் மீ புட் இட் வெரி வெரி கிளியர் இயர். அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸோட இன்னிங்ஸும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெட்டிங்ல உங்களுக்கு கிரவுண்ட்னா ஒரு சிக்னேச்சர்னால இந்த பென் ஸ்டோக்ஸ் ஆஷஸ் சேஸ் எந்த சிச்சுவேஷன்லயும் சேஸ் பண்ணாங்க. யூ நோ இட் வெரி வெல்லுங்கும் போது ஹெட்டிங்ல கண்டிஷன் இப்படிதான் இருக்கும். Day 1 is going to be very vital. When you bowl, you have to strike. கண்டிஷன்ஸ் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்க போகுது இல்ல. அண்ட் கோயிங் பை வாட் ஹேப்பன்ட் இன் ஆஸ்திரேலியா, இந்தியா என்ன மாதிரி காம்பினேஷன் எடுக்கிறாங்கிறத பார்த்ததுல இருந்து ஐ கான்ட் ஹெல்ப் பட் திங்க் ஜடேஜா இஸ் பிளேயிங் at 7 and ஷார்துல் தாக்கூர் பிளேயிங் at 8. இதுதான் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். தட் லீவ்ஸ் மீ வித் a huge worry. இது இப்படி இல்ல, நான் கேட்டுறேன், கேள்வி கேட்கறேன், அப்புறம் நீ சொல்லு. நான் என்னன்னா, இட் லீவ்ஸ் மீ வித் a big worry and a cause of concern. என்னோட கன்சர்ன்லாம் கிடையாது, worry. குல்தீப் யாதவுக்கு இடம் இருக்காதோ அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லயும் the way England is batting and in these conditions I think he will be very 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 useful நான் நினைக்கிறேன். இது என்னோட தாட். குல்தீப் யாதவுக்கு இடம் இருக்குமா இருக்காதா, இந்தியா என்ன காம்பினேஷன்ல போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? I think they are going to go with KL Rahul, Jaiswal, Sai Sudarshan, Shubman Gill at 4, Karun Nair at 5, Pant at 6, Jadeja at 7. Adukapra I'm not going to go for all rounder. I'll go with 4 fast bowlers. I want to get 20 wickets. I will go with Siraj, Bumrah, Prasidh and Ashdeep. This is what I will look at. Jadeja has been a revelation at number 7.
நிறைய வாட்டி I spoke recently somewhere also. India நிறைய வாட்டி இந்த 140 for 5 ல இருந்து ஜடேஜா, அஸ்வின் and Pant have got India to 280, 300 on numerous occasions. சேனா countries நிறைய பார்த்திருக்கேன் நான். So அது மாதிரி இருக்கச்ச I think Jadeja at number 7 is a great player to have. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு 20 wickets பார்க்கச்ச I will go with 4 fast bowlers. அது நடக்குமா I don't know. அவர் சொன்ன மாதிரி தெரியாது. But I think that's what I will look at. 1 spinner and 4 fast bowlers. 4 ஃபாஸ்ட் bowlers, the only one cause of concern என்ன தெரியுமா? இது ஏன் தெரியுமா நம்பர் 8ல அந்த 4 ஃபாஸ்ட் bowler இல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னரோ ஆட மாட்டோம்? ஏன்னா அந்த நம்பர் 7ல இருந்து ஜடேஜாக்கு அந்த பார்ட்னர் பண்ணி 8, 9, 10ல யாரா ஆடுறதுக்கு ஆள் இல்லைங்கிற ஒரு ஃபியர் இருக்கு. The fast bowlers are not able to hold on for a little bit of timeங்கிற ஒரு ஃபியர் இருக்கிறதுனால அதை பண்றாங்க. But again, உன்னோட பேட்ஸ்மேன் have to do lesser if your bowlers can get wickets faster. அதுதான் கான்செப்ட். நீங்க 4 ஃபாஸ்ட் bowlers சொல்லிருக்கீங்க. பீடாக் என்ன நினைக்கிறாரு கேப்போம். ஏன்பா குல்தீப் யாதவுக்கு இப்படி சொன்னியா, சண்முகி மாமி மாதிரி இப்படி ஆட்டினே இருந்தா என்னது, என்ன சொல்லு? ஒரு 4 ஃபாஸ்ட் bowlers அவர் சொல்லியிருக்காரு. இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன், எந்த ஃபாஸ்ட் bowlerன்றது நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. வெச்சுக்கவா உன்னை மட்டும் டீமுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல, சிராஜ் பிரசீது கத்தி வச்சு ஒன்ன தானே ஆட வச்சு டெஸ்ட் சீரீஸ் ஜெயிச்சு புட்டு ஊருக்கு நான் காட்ட போறேன், வெச்சுக்கவா நான் வெச்சுக்கவா அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட் bowler இப்ப 19வது ஆளா வந்திருக்காரு. பேர நீங்க சொல்றீங்களா, நான் சொல்லட்டுமா? என்ன வித்யுத் சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. யாரு? அதாவது என்ன ஹர்ஷித் எப்படி ராணா, கேக்குறீங்க? ஹர்ஷித் ராணாவா? சாதாரண ராணா இல்ல, ராணா இன்னைக்கு வானா நீங்க சொன்னீங்கனால ஒரு இல்ல, பிளேட் எனக்கு ஏறிட்டாரு. எனக்கு எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியாது. அவர் விளையாட போறாருன்னு ஃபீல் பண்றியா பீடாக்? இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். அதாவது இப்ப வித்யுத் வந்து பியூட்டிஃபுல்லா சொன்னாரு. டாப் கிளாஸ் பிளேயிங் 11, தட் ஷுட் பி த பிளேயிங் 11. இங்கிலாந்து என்ன அப்ரோச் எடுப்பாங்க இந்தியா ஜெயிக்கிறதுக்குன்னா, they will come all guns blazing as a batting unit. ஜடேஜா வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, ஒர்க்லோட எடுக்கிற ஒரு 20 ஓவர் போடுற ஒரு போலர், 20 ஓவர்ல ஒரு 56 நீ, நான் நார்மலா சொல்லவே மாட்டேன், 5 ஃபீல்டர் பவுண்டரி லைன்ல வச்சிரு நீ, 20 ஓவர்ல 56 ஃப்ரம் ஜடேஜா. பும்ராவை நீ எப்படி யூஸ் பண்ணணும்? பும்ரா எனக்கு ஃபர்ஸ்ட் பும்ரா ஆடியே ஆகணும். ஐ வாண்ட் டு கிவ் த ஃபர்ஸ்ட் பஞ்ச் டு யூ. அவர் எப்படி யூஸ் பண்ண, 4 ஓவர் மேல அவர் போடவே கூடாது. 16 ஓவர், ஒவ்வொரு ஸ்பெல்லையும் ஷார்ட் பஸ்ட் ஆஃப் 4 ஓவர்ஸ். அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா யூ கேனாட் கோ வித் சம்மன் லைக் ஷார்துல் தாக்கூர், ஈவன் தோ ரேட் ஹிம் ஹைலி. ஹை ஆக்டேன் பேஸ் எனக்கு இருக்கணும். பிரசித் கிருஷ்ணா 140 பிளஸ், டிஎஸ்பி சார் அலெக்ஸ் பாண்டியன் 140 பிளஸ். அப்ப நான் என்ன பண்ண, அந்த மாதிரி நீ பண்றியா? you can even think about நிதிஷ் ஷெட்டி there. நிதிஷ் ஷெட்டி can also book. வித்யுத் சொன்னதான் கரெக்ட். இந்தியா ஜெயிக்கணும்னா this is going to be the line. I want Arshdeep Singh in the playing 11. Vidyut is absolutely spot on. Vidyut is absolutely spot on. You don't get P-Dog saying these things. இப்ப இங்கிலீஷ் கமெண்ட்ரியில வந்ததுனால absolutely spot on, oh my word எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதனால வித்யுத் உங்ககிட்ட கேக்குறேன், இது இந்தியாவோட தரப்பான காம்பினேஷன். வாட் இஸ் யுவர் காம்பினேஷன் ஃபார் இங்கிலாந்து? இங்கிலாந்து தான் என்ன டீமோட போவீங்க? ஷோயப் பஷீருக்கு இடம் இருக்கா? கண்டிப்பாங்க. I think he'll be the lone spinner in the team. Crawley, Duckett pick themselves. Pope or Bethella, that's going to be an interesting call. But Pope, Zimbabwe நல்லா ஆடி இருக்காரு, so I think they will go with experience அங்க. அதுக்கப்புறம் the great Joe Root, Brooks, Stokes, Jamie Smith, அதுக்கப்புறம் Chris Wokes will be a very useful player for them. அவர் comeback பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் Bryden Kasi is a good bowler. Tung and Bashir, this is going to be my 11. Sam Bashir, ஆமா. Tung and Bashir ஒரு ஸ்மால் இன்ஜுரி ஸ்கேர் இருந்தது. P-Dog இந்த 11 அக்ரி பண்றியா? நீ ஏதாவது சேஞ்ச் பண்ணுவியா இங்கிலாந்து நடந்தனா? இதுல மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு. ஐ டோன்ட் சி ஒலி போப் மேக்கிங் இட் டு தி பிளேயிங் 11 and they are going to go with Jacob Bethel for one reason, complete to take Jadeja out of the equation. அவங்களுக்கு என்னன்னா, ஜடேஜாக்கு நான் ஒரு விக்கெட் கூட கொடுக்க கூடாது. நம்ம சொல்ற அந்த 20 ஓவர்ல 56 ஜடேஜா போக கூடாது. இப்ப எடுத்த உடனே பாத்தீங்கன்னா பென் டக்கெட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு, நடுவுல ஸ்டோக்ஸ் இருக்காரு, பெத்தலும் வந்துட்டாருன்னா it's going to be one left hander is going to be, that's not going to allow ஜடேஜா to settle. So என்னோட பிளேயிங் ஒன்று எப்படி இருக்கும்னா, that's what I feel. வித்யுத்தோட சஜஷன் வெரி கரெக்ட். நான் இப்படிதான் போவேன். பென் டக்கெட், ஜாக் Joe Root, Harry Brook, Ben Stokes, Jacob Bethel, Jimmy Smith, Chris Wokes, Sam Cook, Josh Tung and Shoaib Bashir. I don't see Bryden Cards getting in. Wokes வந்து உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் கொடுப்பாரு. They have to take Shoaib Bashir on. அத பண்ணிட்டாங்கன்னா then Stokes is going to come as a fill-in. Team India is going to win as a batting unit if they take on Shoaib Bashir. India has to take on Shoaib Bashir னு P-Dog சொல்லிருக்காரு. அவர் சொல்லிருக்காரு 11ல ஒரு ஸ்மால் சேஞ்ச் வித்யுத்ல இருந்து
Jacob Bethel comes in for Ollie Pope, and he is also saying Braden Carr irukka maataru, adukku bola Sam Cook nu sollirkaru. Sam Cook has been playing a bit of cricket. South Africa la kuda CSK oda franchise ku vilaadindaru, JSK ka vilaadindaru Sam Cook, very very talented bowler. P-Dog and Vidyut ரெண்டு பேரும் இப்ப ஸ்பாட்ல போட போறேன். I'm going to ask you a question on taking some predictions. இப்ப வந்து பேட்டிங் தரப்புல இருந்து இந்தியா பார்த்தோம்னா, இந்தியா இஸ் கோயிங் வித் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ்ட். KL Rahul is the most experienced batter. Last 7 years la, I mean, whatever England tours have happened, he's averaging 37 and he's scored 600 runs nearly in 9 tests. Opening the batting last year with Rohit, he was a very very big linchpin in India doing very well in that series. Jaiswal has had an absolute flyer of a series. A matches la he's not got a lot of runs, but he's got 19 tests la he's averaging 53, 1450 plus scores, 200 அடிச்சிருக்காரு போன சீரீஸ்ல, ஆவரேஜ் 89. இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா வச்சு இந்தியால வெதுப்புன்னு வெதுப்பிருக்காரு. ஜஸ்பிரீத் பும்ரா ஃபேக்டர் cannot be understated, it has to be overstated. 3 டெஸ்ட் தான் ஆட போறாங்கிறது ஆல்ரெடி வந்திருக்கு. KL Rahul நான் முன்னாடியே சொன்ன மாதிரி he has the most experienced Indian batter. ஒரே செகண்ட், என்ன 200 சாரி 200s against 200s against England for Jaiswal, அத நான் 200s ன்னு சொல்லிட்டேன். KL Rahul வந்து most experienced batter, like I said in the start itself. KL Rahul opening the batting with Jaiswal. Number 3 Sai Sudarshan pick பண்ணிருக்காரு. P-Dog, அதுல நீ ஏதாவது யோசிக்கிறியா? சாய் சுதர்ஷன் will get his debut in the series. நீ என்ன நினைக்கிற? இப்ப particularly Rohit Sharma and Virat Kohli's absence, Sai Sudarshan is an opening batsman. It's a proper opening batsman. Let him open the batting. What difference is going to create with someone is opening the batting and batting at number 3 in conditions like England? There is a chance we may take strikes in the second ball. நான் என்ன பண்ணுவேன், பயங்கர கான்பிடன்ஸ், டாப் ஆஃப் த வேர்ல்ட்ல இருக்காரு. ஜெய்ஸ்வாலி சாய் சுதர்ஷன் ஓபன் பண்ண சொல்லிட்டு கில்ல நம்பர் 3 ஆட வச்சு 4 Karun Nair is amongst us, scoring runs everywhere. பட் ப்ளீஸ் ரிமெம்பர், உங்க 2 பேருக்கும் தெரியும், பிளேட் கிரிக்கெட் அது ஹையஸ்ட் லெவல். இவ்வளவு வருஷம் கழிச்சு இந்த இந்தியா டிஷர்ட் போட்டு லெக் ஸ்டம்ப் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் பிதறல் இருக்கும். அது வந்து நீங்க வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆனும். இந்த ஒரு சேஞ்சை நான் பண்றதுனால கெட் a real solid middle orderன்றதுனால நான் இப்படி யோசிப்பேன். மத்தபடி எந்த சேஞ்சும் இருக்காது. ஐ எம் ஷூர் Karun Nair will come back and get his test place and Sai Sudarshan will make his debut. Vidyut is oh my what, spot on his playing 11. Oh my word, spot on அப்படினு இருக்காரு. Now it's time to put both of you on the spot. Highest run getter யாரா இருக்க போறாங்க, highest wicket taker யாரா இருக்க போறாங்க? Vidyut, your choice for highest run getter and highest wicket taker on both sides. ரெண்டு இங்கிலாந்துக்கு ஒருத்தர், இந்தியாவுக்கு ஒருத்தர், அந்த மாதிரி சொல்லலாம். Yeah, I'm going with both the left-handers. In India, Kandipa Jaiswal, he has done well all over the world. He had a great series in Australia. He got a brilliant 100 in Perth, and he's not yet conquered England. Our Panwara, Kandipa, he has the game. I'm also happy in a way. I believe in all this. Sometimes when you get too much runs in the warm games, test matches, it may not come. So, it's a good point to Jaiswal. And England, I want to go with Ben Duckett. I think he's a superb player, top of the order. He's very aggressive at the same time. He plays good solid cricket. நீங்க பாத்தீங்கன்னா one bowler India, yes, he got out to Bumrah, but he's the one who actually played Bumrah very very well in India. He's good square, he's good in front, he's able to show the full face of the bat. So I feel he will do very well. I want to go with Joe Root, but I'm very tired. Joe Root எப்பவுமே அடிப்பார் ரன் இங்கிலாந்துல, but இந்த வாட்டி I feel Ben Duckett is going to make a big difference for England. எப்பவுமே அடிப்பாரு, இவரும் சேர்த்து அடிச்சாருன்னா நமக்கு பிரச்சனை ஏறாத. வித்யூத், anyway, highest wicket takers யாரா இருப்பாங்க both sides? See, Bumrah moon test the order for us, so I will still feel he'll be in the top, but I'm going to take a risk and go with Prasidh Krishnangam. I feel he bowled beautifully in Australia last test match, Sydney left. IPL part of white ball cricket, he's really evolved very well as a fast bowler, and it can be a make or break season for him. Height, he hits the deck hard, he can get that sideways movement. England நிறைய வாட்டி தெரியும், the conditions can change very very quickly. வெயிலா இருக்கச்ச பொளக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓவர் காஸ்ட் ஆனா he'll be a very very good bowler to have. And England பொறுத்த வரைக்கும் I will just go safe with Chris Woakes. நிறைய அனுபவம் இருக்கு. Yes, he's coming back after a long time. ஆனா in the recent A matches, he bowled beautifully against India. So without Anderson and Broad, Chris Woakes will take the mantle and deliver the goods. ஓவர்காஸ்ட் கண்டிஷன்ஸ் இருந்தா பதுங்கலாம், வெயில் வந்தா பாயலாம், பொளக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வித்யூத். அவரோட 4 சாய்ஸஸ் கொடுத்திருக்காரு. P-Dog, 4 சாய்ஸஸ். நானும் பென் டக்கட்டோட தான் போயிருப்பேன். going to pick Joe Root, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு, இங்கிலாந்து you always wanted to pick a guy who bats down the order, because the new ball போச்சுன்னா உங்களுக்கே தெரியும், செகண்ட் செஷன் தேர்ட் செஷன் நீங்க முட்டியா பேத்தலாம், நீங்க
சல்லி கூட சீம் ஆகாது. அதனால ஐம் பிக்கிங் குட். போலர்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு சர்ப்ரைஸ் யூ ஃப்ரம் இங்கிலாந்து. ஐம் பிக்கிங் ஷோயப் பஷீர். எனக்கு என்னமோ வந்துட்டு இந்த ஃபாஸ்ட் bowling அட்டாக் வந்துட்டு அவ்வளவு பெனட்ரேட் பண்ண முடியாது ஏலியானுங்கும் போது he is going to bowl overs after overs after oversன்றதால he might not be running through the Indian team, but the volumes of overs he's going to bowl. I'm putting my money on Shoaib Bashir. This is going to surprise everyone. இந்தியால அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் டெஃபினட்டா கேஎல் ராகுல் தான் போவேன். அதுல இருந்து ஈவன் தான் ஐம் டெம்ப்டட் டு கோ வித் யசஸ்வி ஜெய்ஸ்வால். அங்க விட்டு 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 டிசிப்ளினோட நான் ஆடி அடிச்சே தீருவேன் அப்படின்னு வருவாருன்றதுனால ஐம் கோயிங் டு கோ வித் கேஎல் ராகுல். போலர்னா எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அலெக்ஸ் பாண்டியன், டிஎஸ்பி, முகமது சிராஜ். சரி, அலெக்ஸ் பாண்டியன், டிஎஸ்பி, முகமது சிராஜ் இருக்காரு. நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ஆக்சுவலி வந்து இந்தியா சைட்ல இருந்து ஹையஸ்ட் ரன் கேட்டருக்கு ஒரு டிஃபரெண்டான சாய்ஸ், சும்மாலாம் போல ரிஷப் பண்டோட போறேன்னா, ரிஷப் பண்ட் இல்ல ரிஷப் பந்த். ஏன் அப்படின்னா ஹேவ் மை ரீசன்ஸ். அதே ஆர்டர் தான். கீழே வரான், இங்கிலாந்துக்கு அவனை பார்த்தாலே ஒரு அல்லு இருக்கும், போட்டு பொழந்து வச்சிருவான். ஸ்பின்னர் ஷோயப் பஷீர் போட்டா டேக் ஆன் பண்ணுவான். எனக்கு என்ன இட்ஸ் கோயிங் டு பி ஹிஸ் சீரீஸ் டு பிரேக் டவுன் த ரன்ஸ்னு எனக்கு தோணுது. போலிங் சைட்ல இருந்து நானும் பீடாக் சொன்ன மாதிரி ஜெனுவின்லி ஸ்பீக்கிங் ஷோயப் பஷீர் அவர் சொன்ன மாதிரி இந்தியா தரப்புல இருந்து குல்தீப் யாதவ் ஆட வச்சோம்னா ஹேண்ட்ஸ் டவுன் குல்தீப் யாதவ் தான் எடுத்திருப்பேன். இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். என்னை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லடா, ஒரு 50 ரன் கம்மியாச்சாலும் பரவாயில்லடா, ஆடுற குல்தீப் யாதவ் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல 5 டெஸ்ட் விளையாடுவேன். இவங்க எப்படியுமே சுத்துவாங்க. இந்தியால எப்படி ஆடினாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் ஆடுவாங்க. குல்தீப்புக்கு 1-2 விக்கெட் வந்துன்னா ஹீல் ரன் த்ரூ சைட்ஸ். பஷீரால முடியாது, பட் குல்தீப்பால ரன் த்ரூ பண்ண முடியும். எஸ்பெஷலி இங்கிலாந்துல இப்ப கூட நடந்த இப்ப இந்த WTC ஃபைனல் பாருங்க, ஸ்டார்க்கும் ஹேசல்வுடும் எவ்வளவு நேரம் ஆடினாங்கன்னு. அன்னைக்கு ஒரு குல்தீப் யாதவ் இருந்தானா டப்புன்னு விக்கெட் விழுந்திருக்கும். இப்பவும் நான் சொல்றேன் 8, 9, 10 அந்த 7, 8, 9, 10 விக்கெட் எடுக்கிறது ஃபாஸ்ட் பவுலர் டயர்ட் ஆயிடுவாங்க, பால் ஓல்ட் ஆயிடும், சீரீஸ் போக கஷ்டமாயிடும். குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு பவுலர் இருந்தாங்கன்னா 100% அந்த இடத்துல ஒரு அந்த 4 விக்கெட்ல 2 விக்கெட் ஷூர், டாப் ஆர்டர் 2 விக்கெட் ஷூர், இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் எடுத்துருவான்னு என்னோட ஒரு ஃபீலிங். மேட்சுக்கு அவனால 5 விக்கெட் எடுக்க முடியும் விளையாடினானா. பட் அகேன் விக்கெட்ஸ் வேணுமா, நீங்க தான் முடிவு பண்ணோம். என்னோட சாய்ஸ் அப்படி குல்தீப் ஆனா குல்தீப், அப்படி குல்தீப் இல்லைன்னா ஐ வில் கோ வித் முகமது சிராஜ், திங்கிங் தட் ஹில் பிளே ஆல் த 5 டெஸ்ட். இங்கிலாந்து தரப்புல இருந்து காண்ட் லுக் பாஸ்ட் ஜோ ரூட் நினைக்கிறேன் வித்யூத். காண்ட் லுக் பாஸ்ட் ஹிம், காண்ட் ஸ்டாப் ஸ்கோரிங் ரன்ஸ், வெரி டஃப். போலிங் சைட்ல இருந்து எனக்கு ஆக்சுவலா தெரியல எங்க போறதுன்னு. கிறிஸ் ஓக்ஸ் வெரி இன்ஜுரி ப்ரோன், 5 டெஸ்டும் விளையாடுவாரா, என்ன நடக்கும்னு தெரியாது. கஸ் அட்கின்சன், நீங்க யாருமே அவர் பேரை சொல்லல 11ல. எனக்கு என்னவோ கஸ் அட்கின்சன் could be a very very interesting choice to get wickets னு எனக்கு தோணுது. I want go with அவர் ஃபிட்னஸ் டெஸ்ட் பாஸ் பண்ணோம். அதனால தான் என்னோட பிளேயிங் 11ஓட போல்ல கஸ் அட்கின்சன் ஃபிட்னஸ் டெஸ்ட் பாஸ் பண்ணா I will get Sam Cook out and get him in. He's not 100%. He'll walk into the 11 if he's fit. அது போய் டவுட்டே இல்ல. அதனால தான் நான் போல்ல. இருந்தாலுமே கிறிஸ் ஓக்ஸ் / கஸ் அட்கின்சன் போட்டுக்கலாம் ஹையஸ்ட் விக்கெட் இருக்கு என்னோட தரப்புல இருந்து. சரி, ஃபைனல் predictions before we go out on this. He's not in the squad for the first test அப்படின்னு சொல்லி செகண்ட் டெஸ்ட் வந்தா கூட நான் கஸ் அட்கின்சன் எடுப்பேன். அப்படி கஸ் அட்கின்சன் இல்ல அப்படின்னா I will go with யார் சொன்ன கிறிஸ் ஓக்ஸ். யா ரைட். இப்போ ஃபைனல் புட்டிங் யூ போத் ஆன் தி ஸ்பாட். இதை நான் ப்ரெடிக்ட் பண்ண மாட்டேன். இந்தியா இங்கிலாந்து ஸ்கோர் லைன் சொல்லுங்க விஜய், பாப்போம். சொல்லுங்க பாருங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் 18 வருஷத்துக்கு அப்புறம் RCB வின் பண்ணாங்க, சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிருக்காங்க. இந்தியா has come very close to winning in England. இதுதான் பெஸ்ட் சான்ஸ். 3-2 இந்தியா வின் பண்ண போறாங்க தோணுது எனக்கு. 3-2 இந்தியா வின் பண்ண போறாங்க. இது வந்து 67 டெஸ்ட் டோட்டலா இங்கிலாந்துல நடந்திருக்கு. இந்தியா இங்கிலாந்து 36 வின் இங்கிலாந்து எடுத்திருக்காங்க, 9 வின்ஸ் இந்தியா வின் பண்ணிருக்காங்க, 22 டிராலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஈக்குவேஷன்லயே கிடையாது. பட் சின்ஸ் 2000 look at how close that race has been. It is actually not the same. முன்னாடிய காலகட்டத்துல இருந்தது கிடையாது. 14க்கு 6. In fact, in the last 10 years, I think it's been even better. Ganguly, Rahul Dravid ஓட டைம்ல இருந்து வந்து it really picked up in England. 6 டிரா தான் ஆயிருக்கு 26 மேட்ச்ல. The competition has got closer. Pidog, your scoreline choice for India and England? 4-1 England. 4-1 இங்கிலாண்டா? டிரா எதுவுமே வராதா? மழை கிழன்னு பெஞ்சு டிரா ஒரே ஒரு சான்ஸ் தான் டிரா சான்ஸ் இருக்கு. எப்படி இருக்கும்னு சொல்ற ஒரே ஒரு சான்ஸ். அது டிரா ஆச்சுன்னா 3-1 இங்கிலாந்து, இல்லனா 4-1 இங்கிலாந்து. பீடாக் 4-1 இங்கிலாந்து சொல்லிருக்காரு, வித்யூ 3-2 சொல்லிருக்காரு. நான் டெஸ்ட் மேட்ச் போறதுக்கு அவங்க 2 பேரையும் பிடிச்சி ஃபன் பண்றதுக்காக நான் என்னோட ஸ்கோர் லைன் இப்போதைக்கு கொடுக்க போறது இல்ல. போக சொல்றேன். ஏன்னா என்னால வந்து ஐ ரியலி டூ திங்க் இந்தியாவோட பேட்டிங் அவங்க டிஸ்மிஸ் பண்ண, அவங்க போலிங் வச்சு கஷ்டப்படுவாங்க. விக்கெட்ல லைஃப் கொடுக்கணும். இவங்க 2 பேருமே they believe
ரன்ஸ் நிறைய இருக்க போகுது இந்த ஆஃபரிங்னு நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்துட்டு விக்கெட் எப்படி கொடுக்க போறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் சொல்ல போறேன் ஸ்கோர் லைனை பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த ஸ்கோர் லைனோட நீங்க அக்ரி பண்றீங்களா, இந்த 11 காம்பினேஷனோட அக்ரி பண்றீங்களா, நாங்க கொடுத்த ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் சாய்ஸோட அக்ரி பண்றீங்களா, ஆஸ் யூஷுவல் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. தேங்க்யூ so much for joining us on Night's Watch. இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரிஸ்க்கு வில் பி ஹேவிங் ரிவ்யூஸ் ஆஃப்டர் டேஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம டெக்னிக்கல் செக்மெண்ட் ஸ்பெஷலா வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன், we are going to have a great test cricket season coming up. It's very exciting times. All the best, Team India. May we have a very, very good test series.